இறை குலமே எழுக, இறை குலமே எழுக, இறை அரசே வருக, இறை அரசே வருக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை இணையதளத்தின் மூலம் கண்டு இல்லத்திலேயே இறைப்பிரசன்னத்தை உணர்கின்ற அன்பு மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக பலிக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்றைய திருப்பலியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே வேண்டுகின்ற ஒற்றுமை என்கின்ற குணத்திற்காக மன்றாடுவோம். தந்தையே, அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று அவர் வேண்டிய அந்த சிந்தனை நம்மில் இன்னும் வளர, அந்த பண்பு நம்மில் இன்னும் அதிகமாய் ஆழப்பட்டிட இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது ஜான் சேகர் பிறந்தநாள் நன்றியாகவும் அந்தோனி ஜார்ஜ் வின்சென்ட் பிறந்தநாள் நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் தேவ அற்புத ஆனஸ் ஆண்ட்ரூஸ் பிங்கி திருமண நாள் நன்றியாகவும் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவும் உடற்சுகத்திற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. குறிப்பிட்ட குடும்பத்தில் குழந்தை பிறந்தமைக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. குறிப்பிட்ட நபரின் உடல் நலனுக்காகவும் ஜெஃப்ரின் சாம் உடல் நலம் பெற்றமைக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியிலே நன்றியாகவும் வேண்டுதலாகவும் ஒப்பு கொடுக்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அவ்வாறே மரிய மிக்கேல், அல்ஃபோன்ஸ், ஞான பிரகாசம், ரோனிகம்மாள் மற்றும் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் ஹேமலதா, ஜேம்ஸ் பெலார்மின், அந்தோனியம்மாள், மரிய மிக்கேல், மரியம்மாள், சிலுவை அந்தோனி, ஜார்ஜ் மிக்கேல், அருட்சகோதரி விக்டோரியா ஆகியோரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை தகுதியான முறையிலே கொண்டாடிட தடையாக நமக்கு இருக்கும் குற்றம், குறை, பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் கடவுள் முன்னிலையில் ஒப்பு கொடுப்போம். மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு முடிவில்லா நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை முழு இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அத்திரு தூய அவை இதயத்துடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20,
திருவசனங்கள் 28 38 வரை. அந்நாட்களில் பவுல் இயேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேம்படுத்துவதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு காக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளை உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்னபின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 68. பதிலுரை பாடல். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர்தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளுக்கு ஆற்றலை உரித்தாக்குங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேகமண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நான் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீ எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீ எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரிய மட்டுமே அழிவுற்றான். இப்போதும் விட வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்கள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தீயிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. சொல்லப்போனால் இதுவே என்னுடைய குருத்துவ விருதுவாக்காகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த ஜெபத்தை தான் என்னுடைய குருத்துவ விருதுவாக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். தந்தையே, நாம் ஒன்றாய் இணைந்திருப்பது போல மக்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்பதனை ஆண்டவர் இன்றைய தினத்திலே வேண்டுதலாக தந்தையாகிய கடவுளிடம், தன்னை அனுப்பிய தந்தை கடவுளிடம் வேண்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்மை பிரித்து பார்க்க, பிரித்து ஆள பல்வேறு விஷயங்களை நமக்கு தந்திருக்கின்றன. உதாரணமாக ஒரு கவிஞன் அழகாய் சொல்லுவார்: எனது வீட்டை தாண்டி நான் சென்றேன், எனது தெருவை தாண்டி நான் சென்றேன், எந்த மதத்துக்காரன் என்று கேட்டார்கள். எனது ஊரை தாண்டி சென்றேன், எந்த ஜாதிக்காரன் என்று கேட்டார்கள். என்னுடைய மாநிலத்தை தாண்டி நான் சென்றேன், எந்த மொழிக்காரன் என்று கேட்டார்கள் என்று இந்த உலகம் நம்மை பாகுபாடு செய்திட, பிரித்து பிரித்து ஆழ்ந்திட பல்வேறு விஷயங்களை தந்திருக்கிறது. ஜாதி, மதம், இனம், மொழி என பல்வேறுவற்றை தந்திருக்கின்றன. ஆனால் நம் அனைவரையும் ஒன்றாக்குவதற்கு, ஒரே கோட்டில் நம் அனைவரையும் வைப்பதற்கு மனிதம் என்பதை தவிர வேறு எதுவும் நம்மிடம் இல்லை. இந்த நம்மிடம் மனிதர்களாய் பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் இருக்கின்ற இந்த மனிதம் நம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே அருமையாக ஜெபமாக வைக்கிறார். எப்பொழுது நாம் ஒரே கருத்தில் அல்லது ஒற்றை சிந்தனையில் நாம் இருக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வலிமை மிக அதிகம் என்பதை சிறு வயது முதலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பல்வேறு கதைகள் அதற்கென இருக்கிறது. ஒற்றுமையே பலம் என்பதனை சொல்வதற்கெல்லாம் நிறைய கதைகளும் கூட இருக்கிறது. ஆக ஒற்றுமையாய் இருந்து நாம் செயல்படுகின்ற பொழுது எதிர்வருகின்ற ஒரு கொடியவனை அல்லது எதிரியை நம்மால் தாக்க முடியும், நம்மால் வீழ்த்த முடியும், நாம் வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யதார்த்தமாக கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு பாடமாக இருக்கிறது. ஆக இன்றைய நாளிலே
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒற்றுமையை ஜெபத்தில் காட்ட நம்மை அன்போடு அழைக்கிறார். ஒற்றை சிந்தனையோடு, ஒற்றை அந்த மனதோடு இந்த உலகம் முழுவதும் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகம் இருக்கின்ற இந்த அவல நிலையை, போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாம் அனைவரும் ஒன்றாயிருந்து ஜெபிக்க வேண்டும். தந்தையாகிய கடவுளிடம் நாம் நம்முடைய ஜெபத்தை நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து இதனை நாங்கள் எதிர்த்து போராடுகிறோம் என்கின்ற ஒரு மனநிலையை நாம் காட்ட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி சொல்வதாக நான் உணர்கிறேன். பிரியமானவர்களே, இப்படி நாம் ஒன்றாய் இருக்கின்ற பொழுது நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதனை நற்செய்தி மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்திலே தெளிவாக எடுத்து கூறுகிறார். இப்படி ஒன்றாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவரே நம்மை பாதுகாக்கின்றார். நான் அவர்களை பாதுகாத்து இந்நாள் வரையிலும் வருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகிறார். பாதுகாக்கிறார். இப்படி ஒன்றாயிருக்கின்ற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி நிறைவடையும் என்பதனையும் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்களுடைய மகிழ்ச்சி அடைவதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று ஆண்டவர் இரண்டாவதாக சொல்லுகிறார். இறுதியிலே, இந்த நற்செய்தி இறுதியிலே வருகின்ற மற்றொரு சிந்தனை, இவர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னையே நான் கையளிக்கிறேன், என்னையே நான் பலியாக தருகிறேன் என்பதனையும் ஆண்டவர் ஜெபிக்கிறார். எனவே ஆண்டவர் நாம் ஒற்றுமையோடு இருப்பதற்கு, நாம் மனிதர்களோடு ஒற்றுமையாக இருப்பதற்கும், கடவுளோடு எல்லாம் வல்ல தந்தையோடு நாம் இணைந்திருப்பதற்கும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், அப்படி செய்வதற்கு தான் கிறிஸ்துவாகிய இயேசு எப்படி உதவி செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக மகிழ்வடைவதற்காகவும் நம்மை பாதுகாத்தும் தன்னையே பலியாகவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதனை தெளிவாக உணர்த்துகிறார். இதற்கு இடையூறாக பல விஷயங்கள் நமக்கு ஏற்படும் என்பதனை இன்றைய முதல் வாசகத்திலே அருமையாய் பார்க்கிறோம். நான் உங்களை விட்டு பிரிந்த பின்பு, பவுலடியார் சொல்லுகிறார், உங்களில் பிளவு ஏற்படுவதற்கான காரணங்கள் பல எழும். ஆண்டவர் இயேசுவும் ஒரு எச்சரிக்கையுமே இன்றைய நாளிலே நமக்கு தருகிறார். இந்த என்னை ஏற்று நீங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு இடையூறுகள் ஏற்படும். உங்களை துன்புறுத்துவார்கள். உங்களை பிளப்பதற்கு, உங்களை பிரித்து ஆள்வதற்கு பல சூழ்நிலை, பல சக்திகள் எதிர்வரும் என்பதனை சொல்லுகிறார். அதில் ஒரு சக்தியாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் இந்த இயற்கை பேரழிவு, இந்த பேரிடர், தொற்று நோய் என்று வருகின்ற இந்த மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு வகை தொற்று நோய். இதனை நாம் எதிர்ப்பதற்கு நம் அனைவருமே ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும். அரசுகள் சொல்லுகின்ற அந்த தனிமைப்படுத்துதல் என்பதனை நாம் அனைவருமே கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் இந்த போராட்டத்தில் முக்கியமானவர். ஒவ்வொரு மனிதனுடைய பங்களிப்பும் முக்கியமானது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் மனிதர்களாகிய நம்மால் சாத்தியம் அல்ல. இவை அனைத்தும் கடவுளால் மட்டுமே முடியும். இதனை போக்குவதற்கு, போராடுவதற்கு கடவுளுடைய ஆற்றலே தேவை என எண்ணியவர்களாய் ஒரே மனதுடன் ஜெபித்திடவும் இன்றைய நாளிலே நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். ஒற்றை கருத்தோடு, ஒற்றை மனதோடு, ஒற்றை சிந்தனையோடு, ஒரே கருத்துக்காய் நாம் ஜெபிக்கின்ற பொழுது, இந்த உலகமே கதறி அழுகின்ற பொழுது கண்டிப்பாய் இறைவன், நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற இறைவன் தன்னுடைய அருளையும் ஆசிரையும் என்றுமே குறுக்கிக் கொள்ளவில்லை. அவர் நம்மை மீண்டும் அருள் நிறைந்தவர்களாக, இந்த உலகை நன்மை நிறைந்த ஒரு உலகமாக மாற்றுவார். எனவே பிரியமானவர்களே, நம்மை ஒன்று சேர்க்க இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதனை உணர்ந்தவர்களாய் மீண்டுமாய் மனிதகுலம் ஒன்றாய் ஆகிட கடவுளினுடைய இயேசுவினுடைய ஜெபம் அவ்வாறு நிறைவேறிட இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எது தந்த போதும் உனக்கு ஈடாகும். நிறைவாமை போற்றுகிறோம். நாங்கள் அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். எது வேண்டும் வாழ்த்து பெறுவாராக. எது வேண்டும், எது வேண்டும், நிறைவாமை போற்றுகிறோம். எது வேண்டும் உனக்கு இறைவா. எது தந்த போதும் உனக்கு ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது கட்டளைகளாலும்
தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பலி பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை சிறப்பாக எழுத்தர் தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, ஒன்றாயிருப்பார்களாக என்று சொல்லி எங்களுக்காக மன்றாடுகின்ற அன்பின் தகப்பனே, ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையைக்காக நாங்கள் மனவருந்துகின்றோம். குறிப்பாக உலகம் முழுவதுமே இன்று புதிய ஒரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்காக தங்களது நாடு கண்டுபிடித்தது என்று சொல்லி முன்னுக்கு வர துடிக்கின்ற இந்த ஒரு தருணத்தை மாற்ற செய்வீராக. அனைவரும் இணைந்து இந்த கொடூரமான இந்த கொரோனா நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு எண்ணத்தை நாட்டு தலைவர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் அனைவருக்கும் கொடுப்பீராக.
இதன் மூலமாக நாங்கள் என்கின்ற முனைப்பு இல்லாமல், தங்கள் நான் என்கின்ற முனைப்பு இல்லாமல் அனைவரும் இணைந்து இந்த போராட்டத்திலே வெற்றி பெற ஒன்றாக இருக்கக்கூடிய மனநிலையை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தருவீராக. அன்பாண்டவரே, எவ்வளவோ மன்றாடுகின்றேன். எங்களது வாழ்க்கைக்காக, நலத்துக்காக, செயல்பாடுகளுக்காக நீ ஜெபிக்கின்றீரே, அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விண்ணக தந்தையின் முன்னிலையிலே விண்ணப்பமாக வைத்திருக்கின்ற இந்த விண்ணப்பத்தை தந்தை ஏற்று எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அன்பாண்டவரே, இணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் இத்தகைய கொடூரத்திலிருந்து வெற்றி பெற முடியும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றேன். அனைவரும் இணைந்து நாங்கள் செயல்பட நீதாமே எங்களுக்கு உமது உதவியை தருவீராக. இதற்காக இணைந்து செயல்படக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய முயற்சியை வெற்றியாக்கி கொடுப்பீராக. மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள், இன்னும் விஞ்ஞானிகள் என்று சொல்லி அனைவரும் எடுக்கின்ற முயற்சியை தகப்பனே வெற்றியாக்கி கொடுப்பீராக. ஒருமனப்பட்டிருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு சொல் ஆடல் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட்டு ஒரு மனதோடு வாழச் செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. அன்பின் ஆண்டவரே, ஒருமனப்பட்டு வாழுகின்ற பொழுது அங்கு ஒன்றாகிய இறைவன் நீரிருந்து நன்றாக எங்களை வாழ வைக்கின்றேன் என்கின்ற நல்ல எண்ணத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளச் செய்வீராக. தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிற வேளைக்கு அடிப்படையான காரணம் இந்த ஒற்றுமைத்தன்மை இல்லை என்பதுதான். ஒவ்வொருவருமே தனக்கென்று ஒரு வழிவகுத்து கொண்டு அதன் மூலமாக பிரிந்து போன அல்லது பிளவுபட்ட மனநிலையோடு வாழுகின்ற ஒரு காரணத்தினால் இன்று ஒருவர் மாற்றி ஒருவருக்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேகத்திலே இனியாவது மக்கள் புரிந்து கொள்ளச் செய்வீராக, ஞானம் கொடுப்பீராக. ஒன்றாக இணைந்து ஒருமனப்பட்டு செயல்படுகின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட அசுரனையும் இப்படிப்பட்ட அழகின் செயல்பாடுகளையும் இப்படிப்பட்ட தீமையிலிருந்து காக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் தகப்பனே எங்களுக்கு உதவி புரிவீராக. தந்தையே, இன்று இத்திருப்பலியிலே நான் நினைவுகின்ற பிறந்தநாள் கொண்டாடுகின்ற மரியே சேகா, ஜான் சேகா, அந்தோனி ஜார்ஜ் வின்சென்ட் என்பவர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மரிய சேகா என்ற குழந்தையும் ஜான் சேகர், அந்தோனி ஜார்ஜ் வின்சென்ட் என்பவர்களையும் உமது கரம் தந்து மன்றாடுகின்ற வேளையிலே அன்பு ஆண்டவரை நல்ல தரமான வாழ்வையும் உமது ஆசீர்வாதமான செயல்பாடுகளையும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அதே வேளையிலே இன்று தங்களது திருமணத்தை கொண்டாடுகின்ற தேவ அற்புத ஆண்ட்ரூஸ் பிங்கி என்பவருடைய திருமண நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரை, ஒன்றாக இணைத்து நீர் நன்றாக வாழச் செய்வீராக. இன்னும் என் பிள்ளைகள் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற அந்த நன்றியை கனிவோடு கேட்டருளும். உமது திருமணத்தின் நோக்கமாக இருக்கக்கூடிய குழந்தை பிறப்பை குடும்பத்திற்கு கொடுத்த உமது மேலான கிருபைக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜெஃப்ரின் சாம் உடல் நலம் பெற்றமைக்காக நன்றி கூறுகின்றோம். இன்னும் தனிப்பட்ட நபருடைய உடல் நலனுக்காக நாம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, அந்த மன்றாட்டுக்கு செய்யமெடுத்து அந்த நபருக்கு நற்சுகம் தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அதே வேளையிலே இத்திருப்பில் நினைவுகூரப்படுகின்ற மரிய மிக்கேல், அல்போன்ஸ், ஞானப்பிரகாசம், ரோனி கமாள், கேமலதா, ஜேம்ஸ் பெல்லார்மின், அந்தோனியம்மாள், மரிய மிக்கேல், மரியம்மாள், சிலுவை அந்தோணி, ஜார்ஜ் மிக்கேல், அருசகோதரி விக்டோரியா எனும் சகோதர நினைவுகந்தரளும். இத்திருமணிக்கின் வழியாகவும் திருமணிப்பு நினைக்கப்பட்டது போல உயிர்ப்பில் அவர்கள் இருக்கச் செய்தரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனை கண்ணி தாயான தூய மரியா, அவருடைய கணவன் புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாத்து அந்தோணியத்தையும் குழந்தை ரசம்மாள், இவள் நமக்கு வந்திருந்த புனிதரை அனைவரும் நிலையான வழி தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு ஒரே குரலோடு கரம் விரித்து அவரிடம் அவர் கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் ஒற்றை நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, எம் பயணத்தில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக நீர் எப்போதும் ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் இயேசுவின் துன்பத்தில் ஒன்றித்திருந்து உமது நம்பிக்கையில் நிலைத்திருந்தவரே, நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களையே நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அனைத்துலக மக்களின் அரணானவளே, எம் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவற்றை நீர் எங்களுக்கு வழங்குவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் கலிலேயாவில் உள்ள கானாவில் நடந்தது போல இந்த துன்ப காலத்திற்கு பிறகு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் திரும்புவதற்கு உதவும். சிலுவையின் வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எம்மை வழி நடத்துவதற்கு எம்முடைய துன்பத்தை இயேசுவே தம்மேல் ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய துயரங்களை அவர்தாமே சுமந்தார். தெய்வீக அன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கிடவும் இயேசு எமக்கு சொல்வதை செய்திடவும் எமக்கு உதவும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளைய மீது நிறைவாய் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம்.
இத்திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெறச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இறைவனோடு அனைவரும் ஒன்றாய் வாழ வேண்டுமென உணர்ந்து வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.